தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஸ்னேகா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரா யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னா விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. ஓகே. ஸோ உங்களை பற்றி நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அதை தாண்டி ஜாதகம் அப்படின்றது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத தாண்டி திருமண வாழ்க்கைக்கு ஜாதகம் எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க? திருமண வாழ்க்கைக்கு ஒரு ஜாதகம் ரொம்ப முக்கியம். நம்ம இப்போ நிறைய பேர் ஜாதக பொருத்தம் பார்த்து மேரேஜ் பண்ணியும் டைவர்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னா அப்போ ஜாதகத்தில் இருக்கிறது இல்லாமல் இல்லை, நம்ம சரியாக பார்க்கலன்னு அர்த்தம். வெறும் நம்ம இந்த 10 பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் அது மட்டுமே பார்த்துட்டு மேரேஜ் பண்ணுறது தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம். 10 பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்டு ஜோதிடத்தில், ஒரு ஒன்றாவது ஊறுகாய் மாதிரி. அது மட்டுமே மெயின் டிஷ் கிடையாது இல்லையா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது கிரகநிலை பொருத்தம், தசாபுத்தி பொருத்தம், இந்த மாதிரி எல்லாமே பார்த்து பண்ணும்போது மட்டும்தான் மேரேஜ் லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். சில விஷயங்கள் விதி, அதை தவிர்க்க முடியாது. அதுக்காக எல்லாத்தையுமே நம்ம அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இப்போது நீங்கள் ஒரு நேரத்தில் சாதாரண நோய்க்கு மருந்து கிடையாது. ஆனால் இப்போ ரிசர்ச் பண்ண மெடிக்கல் ஃபீல்டில் ரிசர்ச் பண்ண அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ ஜோதிடத்தில் இப்போ திருமண வாழ்க்கை இப்படி தான் அமையணும்னு நம்ம அதை எப்படி சரி பண்ணுறதுக்குன்னு யோசிக்கணும். அஸ்ட்ராலஜியில் அது பேர் தான் ரிசர்ச். அப்படி பண்ணும்போது மேக்சிமம் நம்ம திருமண வாழ்க்கையை சரி பண்ண முடியுங்க. ஓரளவுக்கு அதை கரெக்ட் பண்ணுறதுக்கான வழிகள் ஜோதிடத்தில் இருக்குது. ஆனால் யாரும் பண்ணுறதில்ல. வெறும் 10 பொருத்தத்தையே வச்சு போகிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகளை இன்றைக்கி நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்துட்ருக்கோம். லைக் இப்போ ரீசெண்டாக ரிதன்யாவோட வழக்கை நம்ம பார்த்தோம். அது மாதிரி இப்போ பல பிரச்சனைகளும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அது வரதட்சணையை தாண்டி அதுவும் ஜாதகம் பொருத்தம் பார்த்து குடும்பத்தோடு இணைஞ்சு தான் அந்த கல்யாணம் பண்ணுறாங்க. அப்புறமே இந்த மாதிரி விஷயங்கள் பிரிவில் கொண்டு போய் முடியும். அதுதான் மேம் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது ரிதன்யா வழக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகிட்டு ஒரு மாதமோ 3 மாதமோ நடந்தது. 3 மாதத்துல தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆச்சுக்கேன். ஸோ அப்போ ஜோசியர் தாங்க அங்கே தப்பு பண்ணியிருக்காரு. நீங்கள் 1000 குடும்பத்தில் நம்ம சொல்லலாம். அதாவது முதல்ல ஜோசியர் ஜாதகம் பார்க்கும் பொழுது முழுசாக பார்க்கணும். ஓகேங்களா? ஒருத்தருக்கு மேரேஜ் லைஃப் எப்படி இருக்குது, ஓகேங்களா, அந்த மேரேஜ் லைஃப்பில் அவங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகளோ அதை கணிக்க தெரியணும். அவங்களுக்கு செக்ஸுவல் லைஃப், ஏன்னா மேரேஜின்றது முக்கியமாக நம்ம பண்ணுறதே செக்ஸுவல் லைஃப்காக தான். ஓகே, எல்லா மனிதனுக்கும் அது தேவை. அப்படின்னா உணவு உடை உறைவிடம்ன்ற போது அங்கே காமமும் ஒரு பார்ட் இருக்குது. ஸோ அப்போ செக்ஸுவல் லைஃப்பில் என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றத அனலைஸ் பண்ணணும். அவங்களுக்கு இப்போ ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகிட்டு 3 மாதத்தில் ஒரு டெத் ஆகுதுன்னா அப்போ ஆயில கணிக்கணும். அவங்க மேரேஜ் ஜாதகம் பொருத்தம் பார்க்கும் பொழுதே ஆயில் இந்த பொண்ணுக்கு எவ்வளோ இருக்குது, இவங்களுக்கு இந்த நேரத்தில் மேரேஜ் பண்ணுறது நல்லதா, இது எல்லாத்தையுமே கணிக்கணுங்க. அதை கணிக்காம விட்டதுனால தான் இந்த பிரச்சனைகள். ஓகேங்களா? இது நம்ம ஜோதிடம் இதெல்லாம் சும்மா அப்படின்ற மாதிரி இல்லை. ஜோதிடத்தில் ஒரு பொண்ணுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், அந்த பொண்ணுக்கு டைவர்ஸ் ஆகுமா, அவங்க ஹஸ்பண்ட் ஆண்மை உள்ள கணவராக இருப்பாரா, அவர் செக்ஸுவல் ரொம்ப அதிகபட்சம் ஈடுபாடு காட்டுவாரா, அவரோட கேரக்டர் என்ன, அவர் இவரை கொடுமைப்படுத்துறது வாய்ப்பு இருக்கா, இது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் அம்முன்னு ஒரு ஃபிலிம் பார்த்துருப்பீங்க அமேசானில். அம்முன்ற ஒரு ஃபிலிம். அதில் ஹஸ்பண்ட் இன்ஸ்பெக்டராக இருந்து ஒய்ஃபை கொடுமைப்படுத்துவாப்புல. ஒரு 1 மாதம் 2 மாதம் நல்லா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கேரக்டர் யாருக்கு இருக்குன்னு ஜோசியத்தில் அசால்ட்டாக சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ அந்த விஷயத்தை எல்லாமே கண்டுபிடிக்க முடியும். அது ஜோசியர் மேலதான் தப்பே தவிர நீங்க மற்ற நான் விதின்ற பழி போடுறது அடுத்த விஷயம். ஓகேங்களா? நடந்த பின்னாடி விதின்னு பழி போட்டுரும் எல்லாமே. பட் நடக்கிறதுக்கு முன்னாடி இது இப்படிதான் நடக்கும் அப்படின்றது முன்னாடி கணிச்சு ஓரளவுக்கு சரி பண்ண முடியும். சில விஷயங்களை சரி பண்ண முடியாது, அது விதிப்படி நடக்கும். சில விஷயங்கள் அதாவது யார் ஒரு விஷயத்தை ஜோசியத்தில் சரி பண்ண முடியும், உடனே விதி மேல பழிய போட்டுருவோம். ஓகேங்களா? அப்படி இல்லாம ஜாதகப்படி நம்ம அதை அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், இந்த பொண்ணுக்கு இந்த நேரத்துல கண்டம் இருக்கு, இந்த நேரத்துல நீங்க மேரேஜ் பண்ணாதீங்க, இந்த காலத்தை தவிர்த்துட்டு பண்ணுங்க, ஓகே, இந்த மாப்பிள்ளை வேண்டாம், இந்த மாப்பிள்ளையோட கேரக்டர் சரியில்லை, இவர் இப்படி கொடுமைப்படுத்தக்கூடிய கேரக்டர் இருக்கலாம், அந்த ஃபேமிலி இந்த குடும்பம், அது ஓரளவுக்காவது நம்ம 100% கண்டுபிடிக்க முடியாலும் ஒரு 50 to 80% சேவ் பண்ண முடியும். ஸோ இதே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வா ஜாதகத்தில் ஏதாவது பண்ண முடியுமா? இல்லை, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை தவிர்க்க முடியும். சில விஷயங்கள் கல்யாணம் ஆன பின்னாடி பிரச்சனை வர தவிர்க்க முடியும்னா அது ரொம்ப ரேருங்க. முன்னாடி பண்ணும்போது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில விஷயங்களுக்கு ஒர்க் ஆகும். ஒரு 50% ஜாதகம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கு நம்ம பரிகாரங்கள் 2 பேருக்குமே வாழணும்னு வாய்ப்பு இருக்கு.
மற்றவங்களால பிரச்சனை வருது, இல்லை இவங்க 2 பேருக்குள்ள ஈகோனால பிரச்சனை வருது அப்படின்னும் போது அதை நம்ம என்ன விஷயம் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கைட் பண்ணி அதுக்கான பரிகாரங்களும் பண்ணும்போது அப்புறம் அதுக்கான அதிர்ஷ்ட ரத்தினங்கள் அணியும் போது அந்த பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி நிறைய பண்ணிருக்கோம். இப்போ ரிதன்யா மேட்டரை தாண்டி இப்போ நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில நிறைய கப்பல்ஸை பார்த்து ரசிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அவங்களும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய பேர் வந்து டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்களும் தனுஷ் அவர்களோட பிரச்சனைகள் கேள்விப்படுறோம், இப்போ ஜெயம் ரவி அவர்கள் வரைக்கும். ஸோ இந்த பிரச்சனைகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல என்ன தவறுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, நீங்க யாரா இருந்தாலும் ஜாதகப்படிதான் அவங்களுடைய வாழ்க்கை நடக்கும்ன்றது நம்ம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எனக்கு பிரச்சனையே கிடையாது, என் வாழ்க்கை வந்து நான் டாடா பிர்லாவாக இருந்தாலும் டாட்டாவுக்கே கல்யாணம் ஆகும், ரத்தன் டாட்டாக்கே மேரேஜ் ஆகலை, ஓகேங்களா? அது அவர் ஜாதகத்தில், ரத்தன் டாட்டாவோட ஜாதகத்தில் அவருக்கு ஏன் மேரேஜ் ஆகலை அப்படின்றது இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்துல் கலாமுக்கு மேரேஜ் ஆகலை. அப்துல் கலாம் ஜாதகத்துல என்னோட கான்செப்ட் கரெக்டா இருக்கு. எல்லாம் வந்து 10 பொருத்தம் அந்த பொருத்தெல்லாம் சொல்லுவாங்க. கடக லக்னம் எடுத்துக்கினா அது குரு உச்சமானாலும் மேரேஜ் லைஃப் பிரச்சனையாகும், குரு நீச்சமானாலும் மேரேஜ் லைஃப் பிரச்சனையாகும். இந்த கான்செப்ட் இது வரைக்கும் எந்த புக்லயுமே கிடையாது, இது நான் கண்டுபிடிச்சது, ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஜோதிடத்துல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு, ஓகேங்களா? எதுவுமே தெரியாம சும்மா நம்ம பொருத்தம் பாக்குறது, நம்ம பெரிய பணக்காரா இருக்கும், நமக்கு வந்து ஒரு வெறும் 10 பொருத்தம் பண்ணி மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னும் போது எந்த மேரேஜ் லைஃப் இருந்தாலும் பிரச்சனை வரதான் செய்யும். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க தனுஷ் ஐஸ்வர்யா ஜாதகம் எடுத்துக்கலாம். அதுல தனுஷ் ஜாதகத்துல மேரேஜ் லைஃப் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா ஐஸ்வர்யா ஜாதகத்துல மேரேஜ் லைஃப்ல பிரச்சனை இருக்கு. அவங்களுக்கு பெட்ரூம் போனாலே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடும். யாருக்கு? தனுஷ்க்கும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கும், ஓகேங்களா? சோ அவங்களுக்கு பெட்ரூம் போனாலே சண்டை ஸ்டார்ட் ஆயிடும். அவங்களுக்கு செக்ஷுவல் லைஃப்லயே பெரிய ப்ராப்ளம் இருக்கதான், எப்பயுமே இருக்கதான் செய்யும், ஓகேங்களா? அது இல்லாம மன ஒற்றுமையும் அந்த அளவுக்கு வராது. அந்த மாதிரி ஜாதகத்தை வந்து நம்ம சேர்க்கும் போது அது யாரா இருந்தாலும் சரி, அவங்க பெரிய பிரபலோட இதுவா இருந்தாலும் சரி, அவங்களும் பிரச்சனை. கிரகங்கள் தானே வேலை செய்யுது, கிரகங்கள் எல்லாத்தோடையும் பெருசு இல்லையா? நம்ம கடவுளோட கிரகங்கள் பெருசா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா நீங்க கடவுளே ஈஸ்வரனே வந்து ஈஸ்வரனோ இல்ல மற்ற கிரகங்களுக்கும் சனி பிடிச்சா அவங்களுக்கு என்ன நடக்கும் நமக்கே தெரியும். ஏன்னா புராண கதைகள் இருக்கு, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்க எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்களோட ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்த பிரச்சனைக்கு, அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறது, அவங்க பெட்ரூம்ல வந்து ஒரு மணி, அந்த கோயில் மணி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மணியை கட்டி தொங்க விட்டு அந்த அவை மேரேஜ் ஆன உடனே அவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும், ஓகேவா? இந்த அளவுக்கு சிவியர் ஆகாது. இல்லை அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பரிகாரங்கள் பண்ணியிருந்தாலோ அதுக்கான பரிகாரங்களும் அதுக்கான ஜெம் ஸ்டோன்ஸும் அணிஞ்சிருந்தாலோ அவங்களுக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை முத்தி டைவர்ஸ் வரைக்கும் போகாம பார்த்துருந்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்க ஜிவி பிரகாஷ் எடுத்தீங்கன்னா அவரோட ஜாதகத்துலையும் பிரச்சனை இருக்குது. அவருக்கு வந்து செகண்ட் மேரேஜ் ஸ்ட்ராங்கா இருக்கு, ஓகேங்களா? அதே மாதிரி ஜெயம் ரவி ஜாதகத்துலையும் செகண்ட் மேரேஜ் ஸ்ட்ராங்கா இருக்குது. ஃபர்ஸ்ட் வர ஒய்ஃபால கொடுமைகள் அனுபவிக்கணும்ன்றது இருக்குது, ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ விஷால் ஜாதகம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். விஷால் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு இப்பதான் மேரேஜே 45 வயசுக்கு மேலதான் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ அது சனியோட தாக்கம் ஜாதகத்துல அதிகமா இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் 100% ஜோசியத்துல கண்டுபிடிக்க முடியுங்க. அதை கண்டுபிடிக்க தெரியலன்னா நம்ம விதி மேல பழி போட்டுருவோம். ஆமா, அது முன்னாடி தெரிஞ்சா அதை சரி பண்ணவும் முடியும். மேரேஜ் ஆயிட்டு எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ண முடியும். ஏன்னா எங்கிட்ட வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஜாதகம், ஃபர்ஸ்ட் செகண்ட் மேரேஜ் பிரச்சனையான ஜாதகம், 3rd மேரேஜ் வரைக்கும் பிரச்சனை ஜாதகம்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் தனுஷ் அவர்களோட பெட்ரூம்ல வந்து மணி தொங்க விடணும் அப்படின்ற விஷயம் சொன்னீங்க. ஸோ அந்த மணிக்கும் அந்த தொடர்பு என்னவா இருக்கு? இல்லை, அது ஜாதகத்தில் இருக்கிற பிளானட்டரி பொசிஷனுங்க. இப்போ தனுஷோட ஜாதகப்படி பெரிய அளவு பிரச்சனை இல்லாமல் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்களோட ஜாதகப்படி சில பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளுக்கான பரிகாரம் அப்படின்னா அவங்க மேரேஜ் ஆகும்போதே அவங்க வந்து அந்த பெட்ரூம்ல வந்து மணி தொங்க விடுறது, இந்த விஷயங்கள். அப்புறம் வந்து நிறைய பரிகாரங்கள் இருக்கு. இப்போ வந்து மேரேஜ் ஆனோடனே அவங்க முட்டையை உடைக்கணும். முட்டை இருக்கு இல்லையா, நம்ம கடையில் வாங்குற கோழி முட்டை, அந்த 2 கோழி முட்டையை அவங்க எல்லா விஷயமும் பண்ணிட்டு கடைசி அன்னைக்கே அந்த மேரேஜ் அவங்க முதல் ராத்திரிக்கு போகிறதுக்கு முன்னாடியே 2 முட்டையை எடுத்து உடைக்கணும். ஆளுக்கு ஒரு முட்டை அப்படி கையில் வச்சு உடைக்கணும். இந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணும்போது அவங்க மேரேஜ் லைஃப்ல பிரச்சனை வராமல் இருக்கும். அதே மாதிரி பெட்ரூம்ல மணி தொங்க விட்டுறது, இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கணும் சில பரிகாரங்கள். கலத்திர தூஷ பரிகாரம் அப்படின்னு இருக்கு. இப்போ ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழை மரத்துக்கு தாலி கட்டி வெட்டுவாங்க, பெண்களுக்கு வேற மாதிரி விஷயம் இருக்கு. அந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணணும். மேரேஜுக்கு அப்புறம் மேரேஜ் அப்போ இந்த முட்டையை உடைக்கிற பரிகாரங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த பெட்ரூம்ல மணி கட்டி தொங்க விடுறது, இந்த மாதிரியான பரிகாரங்கள் பண்ணும்போது நிச்சயமா இவங்களுக்கு பண்ணியிருக்கணும். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஒருத்தருக்கும் ஒரு மாதிரியான பரிகாரங்கள் இருக்கு. சில பேருக்கு வந்து மட்டன் பிரியாணி சாப்பிடணும் மேரேஜ் அன்னைக்கு, ஓகேவா? இதெல்லாம் பரிகாரங்கள் தான். நீங்க வந்து நம்ம வந்து ஜோசியத்துல வந்து கோயிலுக்கு போற மட்டும் தான் பரிகாரம் இல்லை, எல்லாமே சயின்ஸ்.
நம்ம அதை எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றதான் பொறுத்து. இப்போ ஆக்சுவலி வந்து பேராசிட்டமால நீங்க ஜுரத்துக்கும் கொடுப்பாங்க, ஓகேவா? உங்களுக்கு வேற ஸ்டொமக் பெயின் வருதுன்னா அது சைக்ளோபாம் அந்த இதுவும் அந்த பேராசிட்டமால் கலந்துருக்கும், ஓகேங்களா? பெயின் கில்லருக்கும் பேராசிட்டமால் பயன்படுத்துவாங்க. ஸோ அதை எங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதான் முக்கியம் பரிகாரத்துல. ஸோ வந்து இந்த மட்டன் பிரியாணி விஷயம் வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி நான் விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த வெட் கிரைண்டர் வாங்கி கொடுத்தா வெட்டிங் நடக்கும், ஸோ இந்த மாதிரி விஷயம் அதெல்லாம் லாஜிக் என்ன இருக்குது நமக்கு தெரியாதுங்க. பட் நான் சொல்றதுல 100% லாஜிக் இருக்கு, ஓகேங்களா? நீங்க வந்து வெட் கிரைண்டர் வாங்கி கொடுத்தா அது வந்து ஒரு ட்ரெண்டிங்காக கூட சொல்லியிருக்கலாம், இல்லை அது நமக்கு தெரியல, அதுல உண்மை இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் நான் சொல்ற பரிகாரங்கள 100% உண்மை இருக்கு, சக்சஸ் ஆகிருக்கு. ஸோ ஜாதகம் இதெல்லாம் தாண்டி ஒரு கணவர் மனைவிக்கு இடையில வந்து தாம்பத்திய உறவுனாலையும் சில பிரச்சனைகள் வருது. ஸோ இது எல்லாமே ஜாதகத்து படி பார்த்துட்டு தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏன் இந்த மாதிரி பிரிவுகள்? அதாங்க, நம்ம மேரேஜ் பண்றதே வந்து செக்ஸுவல் லைஃப்காக தான். மேரேஜ்ன்ற ஒரு விஷயம் கான்செப்ட் வந்தது. ஆக்சுவலி நீங்க வந்து பழைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாகரிகம் ஆதி மனிதர்லாம் பாத்தீங்கன்னா அவனுக்கு காமன் உறவு தொடர்பு எந்த பெண்ணு கிடைக்குதோ அந்த பெண்ணோட உடல் உறவு அந்த மாதிரி தான் போகும். அதுல வந்து எந்த உறவுகளும் இல்லாத நிலை அந்த மாதிரி தான். இப்ப எப்படி ஒரு நாயோ, நம்ம தப்பா சொல்றோம், இதுதான் சயின்ஸ், செக்ஸுவல் சயின்ஸ் அப்படின்னு பார்க்கறது பார்த்தீங்கன்னா செக்ஸுவலுடைய ஆரம்ப காலகட்டம் எல்லாம் பார்க்கும்போது எப்படி திருநாய்கள் எப்படி அந்த மாதிரி தான் மனித வாழ்க்கையும் இருந்தது. ஸோ அதுல இருந்து பண்பட்டு நாகரிகம் வளரும் போது இவனுக்குன்னு ஒரு துணை வேண்டும், இவனுக்குன்னு ஒரு செக்ஸுவல் லைஃப் வேண்டும், அதை அவன் என்ஜாய் பண்ணணும், அதுக்காக தான் இந்த பிறப்பு, அப்புறம் அவனுடைய சந்ததி வளரணும், அதுக்காக தான் இந்த பிறப்பு. மற்றது எல்லாமே வந்து நம்ம கட்டமைச்சு, நம்ம இப்படி வாழ்க்கை இப்படி இருக்குன்றது நம்ம கட்டமைச்சுக்கிட்டது. நம்ம வந்து இப்படி படிக்கணும், இந்த லெவலுக்கு போகணும் அப்படின்றலாம். பட் மனித பிறப்பு, அவன் பிறக்கணும், வளரணும், காமத்தை அனுபவிக்கணும், அதற்கு அவனுக்கு சந்ததி கிடைக்கணும், இதுதான் அவன் லைஃபாவே இருந்தது. ஸோ அப்படி இருக்கிற லைஃப் வந்து நம்ம சரியான லைஃபா ஒரு வரையறைக்குள்ள இப்படிதான் இருக்கணுன்ற மாதிரி நம்ம கொண்டு போகும்போது அப்போ நம்ம செக்ஸுவல் லைஃப் அவனுக்கு எப்படி இருக்குன்னு ஜாதகத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணலாம், ஓகேங்களா? அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது அவனுக்கு செக்ஸுவல் லைஃப்ல அவன் ஒய்ஃபை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா, இந்த பொண்ணுக்கு வந்து அவனுக்கு செக்ஸுவல் லைஃப்ல நல்லா கோஆப்ரேட் பண்ண முடியுமா, இது எல்லாத்தையும் ஜோசியத்தில் வச்சு ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் ஜோதிடம் இருக்கிறதே, ஓகேங்களா? நீங்க வெறும் இந்த 10 பொருத்தன்ற கான்செப்ட்ல இருக்கிற வரைக்கும் அதை கண்டுபிடிக்க முடியாது. பட் அதையும் தாண்டி ஜாதகத்தில் அனலைஸ் பண்ணும்போது ஒருத்தருக்கு வந்து செக்ஸுவல் லைஃப் எப்படி இருக்கும், அவருடைய டேஸ்ட் என்ன, அவருக்கு விருப்பமான விஷயங்கள் என்ன அப்படின்ற வரைக்கும் கண்டுபிடிக்க முடியும். இப்போ எனக்கு வந்து கிளைண்ட் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கிளைண்ட் வராங்க, காலையில வந்து ஒரு 11 மணிக்கு வராங்க. அவங்களுக்கு நான் ஜாதகத்தை பார்க்குறேன், இத்தனைக்கும் அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்க ஒரு அர்ஜென்சியா வராங்க. ஜாதகத்தை பார்த்துட்டு அந்த பொண்ணோட ஜாதகத்தை பற்றி செக் பண்ணிட்டு இதெல்லாம், அதாவது ஜாதகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி செக் பண்ணும், இது இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குதா அப்படின்ற மாதிரி. இப்போ டைம் என்ன ஓடிட்டு இருக்கு, அவங்க ஃபேமிலி, அவங்களுடைய அப்பா அம்மாவோட ரிலேஷன்ஷிப் எல்லாமே செக் பண்ணும்போது நமக்கு அந்த ஜாதகம் கரெக்டானு தெரியும். அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன கொஸ்டின் வேணும் கேளுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க வந்து, சார் மேரேஜ் லைஃப்ல தான் சார் பிரச்சனை. ஏன்னா மேரேஜ் லைஃப்ல பிரச்சனைனா பொண்ணோட ஜாதகத்தை வச்சு மட்டும் பார்க்கக்கூடாது. ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், மேரேஜ் லைஃப் குழந்தை பாக்கியம், இது ரெண்டுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ஜாதகம் வேணும். அப்போ வந்து நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்குறேன், அந்த பையனோட ஜாதகம், அந்த பையனோட ஜாதகத்தை பார்த்து அடுத்த செகண்ட் சொல்றேன், இது வந்து இந்த டைம்ல மேரேஜ் ஆச்சுன்னா செக்ஸுவல் லைஃப் கிடையாது, ஸோ செக்ஸுவல் லைஃப் இல்லாமல் தான் வாழ வேண்டியிருக்கும். அதனால வந்து 3 நாளில் சண்டை வரும், 9 நாளில் பிரிஞ்சிருவாங்க, 6 மாதத்தில் டைவர்ஸ் ஆயிரும். நீங்கள் என்னதான் பண்ணாலும் இந்த நேரத்தில் வந்து செக்ஸுவல் லைஃப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்க அப்படின்ற. அது இதான் நடந்திருந்தது அவங்களுக்கு. அவங்களுக்கு டைவர்ஸ் ஆகிட்டு அடுத்து என்ன பண்ணலாம், செகண்ட் மேரேஜ் பண்ணாவது நல்லா இருக்குமான்னு தான் வராங்களே, ஓகேங்களா? ஸோ நான் அதே மாதிரி ஒரு ஜாதகம், அவங்க என்னோட கிளைண்ட்னா ஒரு மீடியாவில் இருக்காங்க, அவங்க திடீர்னு அவங்க மீடியாவுக்கு ஒரு இன்டர்வியூ போகும்போது ஜாதகத்தை கொடுத்து கேட்குறாங்க. பார்த்தோன்னே எப்போ மேரேஜ் ஆச்சுன்னா 12 வருஷம் ஆகுது அப்படின்றாங்க. 12 வருஷமா உனக்கு இன்னும் செக்ஸுவல் லைஃபே கிடையாதுமா, ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கலாமா உனக்கு அப்படின்ற. அதை கண்டுபிடிக்க முடியும் ஜோசியத்தில். அதுக்கப்புறம் 12 வருஷமா அவங்க பொறுத்திருந்து ஏதோ பண்ணி இன்னைக்கு டைவர்ஸ் வாங்கிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ ஒருத்தர் ஜாதகத்தை பார்த்தோன்னே செக்ஸுவல் லைஃப் லேட் ஆகுது, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சா இல்லையா, இல்லை தள்ளி நடந்ததா, இது எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அவங்களுக்கு செக்ஸுவல் லைஃப் எப்படி இருக்குன்னு 100% கண்டுபிடிக்க முடியும். பட் நம்ம அதை பண்றது இல்லை, ஓகேங்களா? நம்ம வெறும் இந்த 10 பொருத்தன்ற கான்செப்டை வச்சு ஓடிட்டு இருக்கிறதுனால ஜாதகத்துல உள்ள என்ன இருக்குது, அதை எப்படி பிரிச்சு மேயணும், அதை எப்படி ரிசர்ச் பண்ணணும், அது எல்லாம் எதுவும் தெரியாதனால இருக்கிறத வச்சு ஓடிட்டு இருக்காங்க. ஓகே, ஜோசியத்துல கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் மேரேஜ் இருக்கும் நல்லா இருக்குமா, செகண்ட் மேரேஜ் டைவர்ஸ் ஆகுமா, தேர்ட் மேரேஜ் எப்படி இருக்கும், அது டைவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கா, இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கும். ஒருத்தருக்கு இருந்து அது வந்து 2 பேரோட ஜாதகமும் இருக்கும்போது பர்ஃபெக்டா அனலைஸ் பண்ண முடியும்.
ஒருத்தர் ஜாதகம் மட்டும் பார்க்கும்போது பர்ஃபெக்ஷன் வராது. அதுக்கு தான் நம்ம திருமண பொருத்தத்துக்கே போகிறோம். ஸோ ஒரு பர்சனுக்கு நம்ம ஜாதகம் பார்க்கும்போது அவங்களுக்கு 2 கல்யாணம் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருதுன்னா அதுக்கு அந்த முதல் கல்யாணத்துக்கு ஜாதகம் வந்து இல்லை இது செட் ஆகாதுன்னு சொல்லிடலாம்ல, ஏன் அது சரியா இருக்குன்னு சொல்லி அது கல்யாணம் இல்லைங்க. சில விஷயங்கள் வந்து ஜோசியருக்கு தெரியாது. சில விஷயங்கள் வந்து இவங்க சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இதுக்கான பரிகாரங்கள்லாம் பண்ணிட்டு பண்ணுங்க, இந்த ஜாதகம் செட்டே ஆகாது அப்படின்னு சொன்னாலும் சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. சில பேர் வந்து வெறும் 10 பொருத்தம் கான்செப்ட் சரியாக தானே இருக்குது சார், 10 பொருத்தம் சரியாக இருக்குன்னு நமக்கு புத்தி சொல்லுவாங்க ஜோசியருக்கே. நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு சொன்னாலும் நமக்கே புத்தி சொல்கிறவங்களாம் இருக்காங்க. ஓகேங்களா சார், 10 பொருத்தம் நல்லா இருக்குன்னு அந்த ஜோசியர் சொல்லிட்டாரு அப்படின்னு நம்மகிட்டே சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்குது. நம்ம சொல்லி கேட்காம போயிட்டு டைவர்ஸ் ஆன கேஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா, இது வேற ஒரு மேரேஜ், அவர் ஏற்கனவே டைவர்ஸ் ஆனவர் சார், உங்களுக்கு ஜாதகம் பார்க்கும்போது 2016 சொல்கிறேன், 2019 உங்களுக்கு மேரேஜ் கன்ஃபார்ம் சார், ஆனால் ஜாதக பொருத்தம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து அவர் செகண்ட் மேரேஜ் பண்ணும்போது ஜாதக பொருத்தம் நான் சொன்ன அந்த பரிகாரங்கள், இந்த ஜெம்ஸ்டோன் போடுறது, ஜெம்ஸ்டோன்ஸ் வந்து சும்மா சாதாரண நினைக்கிறாங்க. ஜெம்ஸ்டோன் வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. ஓகேங்களா, ஸோ அதை நம்ம போட்டுட்டு நீங்கள் மேரேஜ் பண்ணுங்க, ஜாதக பொருத்தமும் பார்த்துக்குங்க அப்போதான் அப்படின்னு இல்லை நான் சொன்னதை கேட்காம அவர் வந்து வெறும் பரிகாரங்களும் பண்ணல. பட் அவர் பாட்டு அந்த டைம் கரெக்டாக கிடைச்சது பொண்ணு, கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணிட்டு 3 மாசத்துல திரும்ப டைவர்ஸ், செகண்ட் மேரேஜ். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கும். நம்ம ஜாதக பொருத்தத்தில் வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் எப்படி இருக்கும், செகண்ட் மேரேஜ் எப்படி இருக்கும், தேர்ட் மேரேஜ் எப்படி இருக்கும், எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, நம்ம சரியான ஜோசியரை அணுகிறது இல்லை, நிறைய ஜோசியருக்கு தெரியறது இல்லை. தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன்ற லெவலில் போயிட்டு இருக்கு ஜோசியம் எல்லாம். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பேருக்கு கரெக்டான ஜோசியர் அமையல அப்படின்ற போது ஸோ சாதாரண மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பரிகாரம் சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச பரிகாரங்கள் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ஒர்க் அவுட் ஆகும்போது ஜாதகத்தில் மாற்றம் அடையுமா? இல்லை, அது பரிகாரன்றதுக்கும் ஒரு கான்செப்ட். அதாவது வந்து நம்ம எந்த நோய்க்கு எந்த மருந்து அப்படின்னு இருந்து மெடிக்கல் ஷாப்ல மருந்து இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா மருந்தையும் எடுத்து சாப்பிட முடியாது இல்லையா? ஓகேவா, இருக்கிறது பிரச்சனைக்கு வேற பிரச்சனை தான் வரும். அதனால வந்து ஜாதகப்படி எந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதுக்கான பரிகாரங்களை சரியா பண்ணணும். சில ஜாதகத்துக்கெல்லாம் சில தோஷ ஜாதகத்துக்கெல்லாம் பரிகாரங்கள் ஒர்க் அவுட்டே ஆகாது. அவங்களுக்கு சில விஷயம் மாற்ற முடியாது, அவங்க விதிப்படி தான் நடக்கணுன்றதெல்லாம் சில விஷயங்கள் இருக்கு. அது இந்த சில விஷயங்கள் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, அப்படின்ற பட்சத்தில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம பரிகாரங்கள் பண்ணும் பொழுது, நம்ம விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது ஒரு 100% சரி பண்ண முடியல, ஒரு 80% சரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போ நிறைய ஜோதிடர் வந்து தெரியாது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க நிறைய பேருக்கு வந்து. ஸோ நிறைய மக்களுக்கு வந்து ஓகே இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு தெரியாமல் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து சில டிப்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை வச்சு திருமண வாழ்க்கை ஓகே நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், நம்ம பையன் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படின்னா நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நீங்கள் மக்களுக்கு சொல்வீங்க? ஆக்சுவலி வந்து நம்ம வந்து கிரகங்கள், இந்த மாதிரி கிரகங்கள்லாம் இருந்தால் இல்லை, அது வந்து ஒரே கான்செப்ட் கிடையாது. இப்போ வந்து இந்த நட்சத்திரத்தில் சில பேர் வந்து இந்த நட்சத்திரம் தான் வேணும்னு வாங்க, சில பேர் ஒரே நட்சத்திரத்திலே ஒரே ராசி ஒரே நட்சத்திரமாக இருக்கும், லைஃப் லாங் நல்லா இருப்பாங்க. ஓகேங்களா, சில பேர் இந்த நட்சத்திரம் தான், சில பேர் இந்த ராசி தான், இந்த லக்னம் தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் கான்செப்டே கிடையாது. ஓகேங்களா, ஒருத்தருக்கு ஒரு ஜாதகம்னா அது 7ஆம் இடம் நல்லா இருக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். ஓகேங்களா, சரி, இப்போ அதே மாதிரி கிரக நிலைகள் இப்படியெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும், பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு அதில் நிறைய இருக்கு கான்செப்ட். அதை வந்து நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது, நிறைய பேர் கேட்டாலும் புரியாது. ஸோ அது இல்லாமல் அது தப்பாக நிறைய பேர் வந்து இப்போ நான் திருமண பொறுத்த புக்கு வாங்கி வச்சுட்டு பார்க்குற பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்புறம் அந்த கிரகநிலை இருக்குது அதனால வேண்டாம், அதில் வேற என்ன பிரச்சனை இருக்குது, அதாவது வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷனும் அதிலே இருக்கும், அதையும் கண்டுபிடிக்க தெரியாது. அதனால நிறைய விஷயங்களுக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பட் வந்து இது வந்து இந்த லாஜிக் வந்து நான் சொல்கிற சில லாஜிக் வந்து இருந்துச்சுன்னா அவங்க லைஃப்பில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்க வந்து ஜாதக பொறுத்தது நான் சொல்கிற மாதிரி ஜாதகத்தை பொறுத்து பார்த்து, அதாவது வெறும் 10 பொருத்தம் இல்லாமல் அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குன்ற தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படின்னா அவங்க இது வந்து வாஸ்து கிடையாது, ஜோதிடம். அவங்க ஜாதகத்தை வச்சு இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். யாரோட வீட்டுக்கு பக்கத்தில் வீட்டுக்கு முன்னாடி டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, ஓகேங்களா, அவங்க வீட்டில் வர்ற பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் அவங்க வீட்டில் இருக்கிற உங்களுக்கு மேரேஜ் லைஃப்பில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக வரும்னு கிடையாது, வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அவங்க ஜாதக பொருத்தத்தை சரியாக பண்ணும்போது பிரச்சனை வரதை தவிர்க்க முடியும். யார் வீட்டுக்கு பக்கத்தில் செல்ஃபோன் டவர் இருக்கோ அவங்க வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு மேரேஜ் லைஃப்பில் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார் வீட்டுக்கு பக்கத்தில் பிரிட்ஜ் இருக்கோ அவங்க வீட்டில் இருக்கிற பசங்களுக்கோ இல்லை பொண்ணுக்கோ திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் யார் வீட்டில் வந்து பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குதோ,
பெல் அடிக்கிறதுனா பக்கத்தில் வந்து கோயில் இருக்கலாம், ஸ்கூல் இருக்கலாம், அந்த பெல் அடிக்கிற சவுண்டு கேட்கும். அவங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. 100% வரும். அதை வந்து நம்ம செக் பண்ணி ஜாதக பொருத்தம் சரியாக பார்த்து பண்ணும்போது அதை தவிர்க்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. நீங்கள் வந்து திருமண வாழ்க்கையில் பிரச்சனைன்றதே வந்து ஜாதக பொருத்தத்தை பார்க்குற விஷயத்துல தான் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து யார் வீட்டுக்கு பக்கத்தில் குப்பை தொட்டி இருக்கோ, அதே மாதிரி யார் வீட்டு பக்கத்தில் டாஸ்மாக் இருக்குது, ஓகேங்களா, யார் வீட்டு பக்கத்தில் பழைய பேப்பர் கடையெல்லாம் இருக்கோ, அவங்க வீட்டில் இருக்கிற பெண்ணுக்கோ பையனுக்கும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இந்த மணிகண்டன், சுப்பிரமணிய சுவாமி, கோட்டைச்சாமி இந்த மாதிரி பெயர் உள்ளவர்கள் வாழ்க்கையில் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பெண்களுக்கோ பையனுக்கோ திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு. யார் வீட்டு பக்கத்தில் கோழிக்கறி கடை, முட்டை கடை, ஓகேங்களா, ஆட்டுக்கறி கடை இந்த மாதிரிலாம் யார் வீட்டு பக்கத்தில் இருக்கோ அவங்க வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு பெண்களுக்கும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு. யாருக்கெல்லாம் பூவோட பேர் வச்சுருக்காங்களோ, மல்லிகா, ரோஜா, புஷ்பா, பூங்குழலி, ஓகேங்களா, இந்த மாதிரி பூவோட பேர் நீங்கள் இன்னும் நிறைய பூக்கள் மனோரஞ்சிதம், ஓகேங்களா, இப்போ மனோரமான்னு இருந்தால் அது மனோரஞ்சித பூவோட பேரோட தான் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மனோரஞ்சிதம் இந்த மாதிரி பூவோட பேர் யாருக்கெல்லாம் வருதோ அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து திருமண வாழ்க்கையில் அவங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்க திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதெல்லாம் ஒரு அவங்க ஜாதகப்படி தான், இது எல்லாம் வாஸ்து கிடையாது, இது அவங்களுடைய ஜாதகப்படி தான் அவங்களுடைய பெயர்கள் அமையுது. இந்த மாதிரி பெயர்கள்லாம் வரும் பொழுது, அவங்களுடைய பெயர்கள் வரும் பொழுதும், இந்த மாதிரி வீட்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுதும் அவங்களுடைய ஜாதகப்படி அவங்களுக்கு கிரகநிலைப்படி அவங்களுக்கு வந்து மேரேஜ் லைஃப்பில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நம்ம பரிகாரம் பண்ணும் பொழுதும், நம்ம ஜாதக பொருத்தம் பார்க்கும் பொழுதும், அதுக்கான அதிர்ஷ்ட ரத்தினங்கள் அணியும் பொழுதும் அவங்களுக்கு அந்த பிரச்சனைகளை முழுவதுமாக சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது இல்லாமல் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஜாதகம் இல்லாமல் சில பேர் வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களோட லைஃப் வந்து ஜாதகமே பார்த்தது கிடையாது. ஸோ எந்த மதம் அப்படின்றது இல்லாமல் அவங்களுக்கு ஜாதகம் வந்து இருக்கா சார், அதை தாண்டி அவங்க வந்து ஜாதகம் பார்க்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால சில பேர் நல்லாவும் இருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்கள்? ஆக்சுவலி வந்து சில பேருக்கு வந்து நல்ல திருமண வாழ்க்கை, காதல் லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை நல்லா தான் இருக்குது. நீங்கள் ஜாதகமே பார்க்காம பண்ணுறவங்க திருமண வாழ்க்கை நல்லா தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அது வந்து அமைப்பு, அவங்க ஜாதகப்படி அவங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றது விதி. அதை நீங்கள் வந்து என்ன பண்ணாலும் நீங்கள் போய் உடைக்க முடியாது. அதை புரியுதா இல்லைங்களா? அது வந்து அவன் ஜாதகப்படி அவனுக்கு இயல்பாகவே திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். அவங்க லவ் பண்ணாங்க, மேரேஜ் பண்ணாங்க, நல்லா இருக்காங்க. ஆனால் லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜ் அந்த பிரச்சனைகள் இருக்கிறது நிறைய இருக்குது. நீங்கள் பிரச்சனை இருக்கிற ஜாதகத்தை சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம வழியை பார்க்கும். ஓகேங்களா? நல்லா இருக்கிறவங்க வந்து அவங்க நல்லா இருப்பாங்க, நீங்கள் போயிட்டு நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ பட் நம்ம ஜோதிடருக்கு தான் தெரியும் அந்த ஜாதகம் நல்லா இருக்கா இல்லையான்ட்டு. ஓகேங்களா? நீங்க தனிப்பட்ட முறையில வந்து ஜாதகம் நல்லா இருக்கு, அவங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. நீங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணாலும் உங்க ஜாதகப்படி பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு வகையில பிரச்சனைகள் வரதான் செய்யும். நீங்க அந்த நம்ம என்ன படம் வந்து நாடோடிகள் படத்திலேயே பார்க்கலாம். லவ் பண்ணாங்க, மேரேஜ் பண்ணாங்க, ஒரு வாரத்திலேயே என்னமோ சண்டை வந்து. ஸோ அந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்கு. லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியும் அந்த மாதிரி கேசஸ் நிறைய இருக்கு. ஸோ அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன், ஓகேங்களா, அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன, அவன் எதுக்காக லவ் பண்றான், இது எல்லாத்தையுமே பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? அவங்களுடைய மேரேஜ் லைஃப்ல எப்படி இருந்தாலும் நம்மளை விட்டுட்டு போக மாட்டானா அப்படின்றது ஜாதகத்துலையும் தெரியும், அவனுடைய இயல்புலையும் தெரியும். ஸோ இது ஜாதகப்படி இப்போ லவ் மேரேஜ்லேயே பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் உண்மையான லவ் இருக்கிறவங்க வந்து நல்லபடியாக வாழ்வாங்க. அது வந்து அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க. இங்கே வந்து சுயநலம் இல்லாமல் இங்கே எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அது விடுங்க, நம்ம வந்து இருக்கிற பிரச்சனைக்கு ஜோதிடத்தின் மூலியம் என்ன வழியை பார்க்கலாம். ஓகேங்களா? அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், அதை சரி பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்குது, பரிகாரங்கள் இருக்கா. சில பேருக்கு நீங்கள் என்ன தான் பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகாது, அவங்களும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஹஸ்பண்டோடைய பிரச்சனை இல்லை, அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. மற்றபடி முன்னாடி நீங்கள் மேரேஜுக்கு முன்னாடி பார்க்கும்போதே பர்ஃபெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பண்ணும்போது சரி. சில பேருக்கு இப்படி தான் வாழ்க்கை அமையணும்னா சில பேர் விட்டு கொடுத்து, சில பேர் ஜாதகத்தை பார்ப்போம். நம்ம பார்த்துட்டு அவங்க வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் டைரெக்டாக பண்ணால் நல்லா இருக்காது. நீங்கள் அதாவது வந்து ஒருத்தருக்கு வந்து ஜாதகத்தில் ஏன் இந்த திருமண வாழ்க்கை பிரச்சனை வருதுன்னா அவன் போன ஜென்மத்தில் ஏதோ அதுக்கான கர்மா பண்ணியிருக்கான், ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருக்கான், ஏதோ ஒரு பெண்ணுக்கோ இல்லை திருமண வாழ்க்கையில் தன்னோட கட்டிய மனைவிக்கோ ஏதோ ஒரு பெரிய துரோகம் பண்ணியிருக்கான், ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்கான், அவங்களை குடும்பப்படுத்திருக்கலாம். அதுக்காக தான் இந்த ஜென்மத்தில் அது ரிவர்சல் வருது அப்படி. ஓகேங்களா? அப்போ என்ன சொல்லுவோம், நீ வந்து ஏற்கனவே வாழ்விழந்த ஒரு பெண்ணுக்கு, ஒரு திருமணம் ஆகி இது டைவர்ஸ் ஆன பெண்ணுக்கோ இல்லை விடோ ஆன பெண்ணுக்கோ இல்லை குழந்தை உள்ள பெண்ணுக்கோ திருமண வாழ்க்கைனா அது நம்ம கல்ச்சரும் ஏற்றுக்கிறது இல்லை, அவங்களும் ஏற்றுக்கிறது இல்லை. அப்போ அது அந்த பிரச்சனைகள் தொடரதான் செய்யும்.
ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணாலும் சரி, உண்மையான அன்பு இருக்கணும். உண்மையான அன்பு எங்கே இருக்குது? இங்கே உண்மையான லவ் எங்கே இருக்குது? நிறைய இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க பற்றி நம்ம பேசணும். இப்போ வந்து விஜய் அரசியலுக்கு வருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. பட் அரசியலுக்கு வந்துட்டாங்க. பட் இப்போ அவரோட குடும்பத்தை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க. பட் நீங்கள் அவரோட ஜாதகத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இல்லை, ஆக்சுவலி விஜயோட ஜாதகத்தில் வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ்ன்றது வந்து குதிரை கொம்பு தான். ஃபர்ஸ்ட் மேரேஜ் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து இருப்பாங்க அப்படின்றது வந்து ஜாதகப்படியே ஃபர்ஸ்ட் மேரேஜ் நல்லா இருக்கும்ன்ற அமைப்பு விஜய்க்கு கிடையாது. ஓகேங்களா? அதனால தான் அவர் வந்து நிறைய அரசியல் புரிசலும் அவங்க பிரிஞ்சு தான் இருக்காங்க. ஓகேங்களா? அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அப்புறம் அவர் வந்து திரிஷா கூட பர்த்டே கொண்டாடுற விஷயங்கள் எல்லாமே நம்ம மீடியாவில் பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? அவர் ஜாதகத்தில் ஃபர்ஸ்ட் மேரேஜ்ன்றது வந்து ஒரு குதிரை கொம்பு அப்படின்றது வந்து அது நடந்தாலும் கணவன் மனைக்குள்ள, அதாவது மனைவியே எதிரியாவாள், கணவன் மனைக்குள்ள ஒரு அந்யோன்யம் இருக்காது, ரெண்டு பேரும் பிரிஞ்சு தான் வாழ வேண்டியிருக்கும் அப்படின்ற இது அவரோட ஜாதகத்தில் இருக்குது. விஜயோட ஜாதகத்தில் இருக்கு. ஜாதகம் பார்க்காம சில பேர் கல்யாணம் பண்ணி வச்சு பிரச்சனைகள் வருது இல்லையா சார்? ஸோ அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? ஸோ ஆக்சுவலி வந்து எப்பயுமே ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்த்து அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு பரிகாரங்கள் பண்ணுறதோ, இல்லை இந்த மேரேஜ் லைஃபே வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறதோ, இது எல்லாமே பண்ணும்போது தான் அது பர்ஃபெக்ஷனாக இருக்கும். நம்ம கொடுக்குற ப்ரிடிக்ஷன் அவங்க லைஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம பர்ஃபெக்டாக அடிக்க முடியும். ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சண்டைகள் வந்திருக்கும். வந்துட்டு இவங்க வந்து பேசுவாங்களா, அவங்க வந்து பேசுவாங்களா, விட்டு கொடுத்து போகாமல் கொஞ்சம் ஒரு 3 மாதம் 6 மாதம் பிரிஞ்சு இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள சேர்க்கறதுக்கான பரிகாரங்கள், பிரிந்து போன கணவன் மனைவி ஒன்றா சேர்றதுக்கான பரிகாரங்கள் இருக்குது. அது என்ன பரிகாரம் அப்படின்னா, இந்த பவானி கூடுதுறை கோயில் இருக்குது இல்லையா, அங்கே போயிட்டு இப்போ கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ள சின்ன பிரச்சனைகள் வந்து பெரிய அளவு இது இல்லாமல் சின்ன பிரச்சனை வந்து பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா, பவானி கூடுதுறை கோயிலில் போயிட்டு கணவனோ இல்லை மனைவி யாராவது ஒருத்தர் போயிட்டு 2 பேர் பேர்லேயும் அர்ச்சனை பண்ணணும். வேறு யாரை பேரையும் சொல்லக்கூடாது. கணவன் மனைவி ஓட பேரை சொல்லி அவங்க 2 பேருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு 2 பேரும் ஒன்றா சேரணும்னு வேண்டிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 48 நாள்லேருந்து 3 மாதத்துக்குள்ளே 2 பேரும் சந்தித்து பேசுகிற அளவுக்கு வரும். அந்த சந்திப்புலையும் பிரச்சனை பண்ணுறாங்கன்னா அது அவங்களுடைய ப்ராப்ளம். பிரிஞ்சு போயிட்டு பேசாமல் இருக்காங்க, திரும்பி வரணும், திரும்பி 2 பேரும் பேசணும் அப்படின்னா இந்த போயிட்டு யாருன்னா ஒருத்தர் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ யாருக்கு தேவை இருக்கோ அவங்க போயிட்டு அர்ச்சனை பண்ணால், அவங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டா அவங்க திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது பண்ணுற நாள் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை நாளாக இருக்கணும். மற்ற நாள்லையும் பண்ணலாம், பட் வெள்ளிக்கிழமை கொஞ்சம் நல்லா வேலை செய்யும். அது மாதிரி பண்ணும் பொழுது நிச்சயம் பவானி கூடுதுறையில் சங்கமேஸ்வரருக்கும் அங்கே அம்பிகைக்கும் போய் பண்ணிட்டு வரும்போது நிச்சயம் அவங்க வந்து திரும்ப பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, திரும்ப பழகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, 2 பேருக்குள்ள நல்ல ஒரு தொடர்பு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுலேயும் பிரச்சனை பண்ணிக்கிறதுக்கு அது அவங்களோட விருப்பம். ஓகே சார். ஸோ நிறைய விஷயங்கள் எங்களுக்காகவும் மக்களுக்காகவும் நிறைய மக்களுக்கு உள்ள தெளிவுபடுத்தினீங்க பிரச்சனைகளை. ஸோ உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக செலவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி ஸோ மச்.